மாநிலங்களவை அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக 47 மாநிலங்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், தற்போதைய சூழல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி விவகாரத்தை முன்வைத்து மாநிலங்களவையிலே இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் கையில் விதிகளை மீறி பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை தொடர்ச்சியாக எழுப்பியதாகவும் அவை தலைவரையும் அவையையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கூறி திமுக எம்பிக்கள் கனிமொழி சோமு, கிரிராஜன், எம் சண்முகம், எம் அப்துல்லா உட்பட மொத்தம் 47 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கர் துவார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நுழைவு வாயில் முன்பு அந்த படிகளில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அடங்கியுள்ளனர். எனவே அவர்கள் நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயா பேக்கோ உள்ளிட்ட அந்த பல்வேறு தங்கள் மாநில மொழிகளில் இந்த முழக்கங்களை எழுப்பி தங்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கைகளை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அனைவரும் இதில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.